ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது லேட்டஸ்ட்டாக இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர்னால் என்ன, இதனால் என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்குது, ஸோ உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எஸ்ஐஆர்னால் என்ன, ஸோ இதை எஸ்ஐஆரில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஸோ இந்த 3 மந்தில் இதுக்கான கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ இந்த கரெக்ஷன்ஸில் உங்களுடைய நியூவாக பேர் ஆட் பண்ணுறவங்கள ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது ஏற்கனவே இறந்துட்டாங்க, அதாவது இறந்து போனவங்களுடைய பேரை ரிமூவ் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த முகவரி மாற்றம், ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு, அதாவது இப்போ நெக்ஸ்ட் இயர் தேர்தல் வரப்போகிறதுனால எந்தெந்த ஸ்டேட்லலாம் இந்த தேர்தல் வரப்போதோ ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே எஸ்ஐஆர் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுதான் எஸ்ஐஆர். ஸோ ஸ்பெஷல் ரிவிஷன் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாக்காளர் பட்டியலுக்கான திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் நம்ம ஏற்கனவே சொன்னபடி ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த எஸ்ஐஆர் நடத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2022 இந்த எஸ்ஐஆர் நடத்தியிருந்தாங்க. ஸோ அது நார்மலாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்டென்ஷன்ஸாக ஒவ்வொன்றா அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதுபடி இந்த எஸ்ஐஆர் இந்த 2025 பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும். ஸோ இது வரைக்குமே உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே போல் புதுசாக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அடுத்தது எதுக்காக இந்த எஸ்ஐஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பேர் இருக்கா, அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கா, ஸோ பேர் ரிமூவ் ஆகாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தது டூப்ளிகேட் அண்ட் ஃபேக்காக ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க அவங்களுடைய நேம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஒரே வீட்டில் 15 ஓட்டர் ஐடி, ஸோ 10 ஓட்டர் ஐடி, ஸோ அந்தமாரி லிஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்தமாரி ஃபேக்காக ரெடி பண்ணுறவங்களுடைய நேமை ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸோ 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஓட்டர் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் நியூவாக ஆட் ஆகலாம். ஸோ அதாவது ஓட்டர் ஐடியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் யாரெல்லாம் பங்கேற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எஸ்ஐஆரில் அதாவது ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே போல் முகவரி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே போல் உங்களோட ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் இந்த கரெக்ஷன்ஸை பண்ணிக்கலாம். அதே போல் இறந்துட்டாங்க, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நேமை ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா ப்ராசஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் 6 பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஒரு ஓட்டர் ஐடியில் ஆட் ஆகுறீங்க, 18 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்கள் நியூவாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்ம் 7 பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டாங்க, அவங்கள நேமை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 7 ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்ம் 8 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ், அதாவது பேர், வயசு, அட்ரஸ் கரெக்ஷன், ஸோ நேம் கரெக்ஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே போல் ஃபார்ம் 8A பார்த்தீங்க அப்படின்னா நேம் சேஞ்ச், அதாவது அட்ரஸ் சேஞ்ச், ஸோ அந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரே தொகுதியில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த கரெக்ஷன்ஸை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம், ஆஃப்லைன் மூலமாகவும் பண்ணலாம். ஸோ எஸ்ஐஆருடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இல்லாதவங்களுடைய நேம்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதே போல் என்ஆர்ஐயாக இருப்பாங்க, அவங்க இங்கே ஒரு ப்ரூஃப் வாங்கி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்களுடைய நேமை ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஒரே ஃபேமிலிஸில் மல்டிபிள் ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடைய நேம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது. அதே போல் இல்லாதவங்களுடைய பேரில் ஓட்டர் ஐடி ஃபேக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடைய நேம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது. ஸோ லைவாக ஸோ யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நேமு மட்டும் இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த எஸ்ஐஆரை இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான
சிம்பிளான ஓட்டர் ஐடி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும், அல்லது ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் மூலமாகவும் அந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சொன்ன இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் எந்த எஸ்ஐஆர் மூலம் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்ற ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய தொகுதி, உங்களுடைய வாக்காளர் பட்டியல், ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஸோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் நியூவாக ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அல்லது ஸோ ஒரு தொகுதி நீங்கள் எதனா கரெக்ஷன்ஸ் பண்ணணும், ஸோ ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும், ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்குமே இனிமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 மந்தில் BLO ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு 2 ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ், ஸோ இருக்கிற 3 வாட்டி வருவாங்க ஒரு வீட்டுக்கு, ஒரு வாட்டி வருவாங்க வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லாத பட்சத்தில் 2 வாட்டி 3 வாட்டி வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட்டு தான் ஜனவரியில் வந்து வெளியிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஸோ யாரெல்லாம் ஃபில்டர் பண்ணணுமோ ஃபில்டர் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் இந்த 3 மந்தில். ஸோ அதனால் நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கலாம். அதாவது தொகுதி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கன்சல்டன்சி, ஸோ அல்லது ஒரு மாவட்டத்திலேருந்து 100 மாவட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் இந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து மாற்றுறது. ஸோ எஸ்ஐஆருடைய மெயின் நோக்கமே இதுதான். ஏன்னா இந்த வாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே நோ யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர், ஸோ எஸ்ஐஆரில் உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்றதையும் போர்ட்டல் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எஸ்ஐஆர் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ரிவிஷன் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஐஆருடைய மெயின் ரோல் வந்து டூப்ளிகேட் நேம்ஸ் ஸோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத ஒரே நோக்கமாக இந்த தேர்தல் ஆணையம் வந்து கொண்டு வந்திருக்காங்க.